திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது அவங்களோட தலைவிதியாக கூட மாறலாம். திமுக வந்து அழிய போகிற கட்சி, அழிய போகிறதில் அவங்கள சேர்ந்து அழியணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இதை வந்து விஜயகாந்த் ஏற்றுக்கு வரான்னா அவரோட ஆத்மா கூட சாந்தி அடையாது இவங்க மாறினது. அதுதான் உண்மை. ஓப்பனாக சொல்லணுன்னா அதுதான் உண்மை. அவங்களே ஜெயிப்பாங்களாங்கிறது கூட தெரியாது. தோற்று போகிறதுக்கு இவங்க போய் சேர்ந்து இவங்களும் சேர்ந்து அசிங்கப்பட போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. நிறையா இது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க 2 பசங்களும் சேர்ந்து நிறையா பண்ணுறாங்க. அதை பண்ணுறது இவங்க கரெக்டான முறையில் அவங்க வழி நடத்தி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ திடீர்னு இவங்க போய் அங்கே சேர்ந்ததுக்கு காரணம் பணமாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கொள்கையவே வந்து நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க. இதே இது வந்து கேப்டன் உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அம்மாவை வந்து கொலை கூட பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு இவங்க வந்து ஜனநாயக படுகொலை பண்ணிட்டாங்க. அதாவது வந்து கேப்டன் வந்து தன்னுடைய உழைப்பால் வந்து உயர்ந்த மனிதன். அவரை வந்து அவருடைய கல்யாண மண்டபத்தை வந்து இதே திருட்டு திமுக வந்து அவர் கூட்டணிக்கு வந்து இணங்கி வரலை அப்படின்றதுக்காக வந்து கல்யாண மண்டபத்தவே வந்து இடித்தாங்க. அதையெல்லாம் வந்து மனசில் இந்த அம்மா ஏற்றுக்காமல் கேப்டனுடைய மரியாதையை இழிவுபடுத்தும் வகையில் நடந்துக்கிட்டு ஜனநாயக படுகொலை செய்து திருட்டு திமுகவினுடைய கோட்டைக்குள்ளே புகுந்து அவங்களோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு. இதை மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். கேப்டனுடைய ஆன்மா மன்னிக்காது. தேமுதிக வந்து டிஎம்கேவோட சேர்ந்தது ரொம்ப தப்பான முடிவு. அது வந்து சேர்ந்துருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்க தேமுதிக வந்து கேப்டன் இருக்க வரைக்கும் தேமுதிகவை எதிர்த்து தான் திமுகவை எதிர்த்து தான் கேப்டன் வந்து கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அதே கட்சியில் வந்து இந்த அம்மா வந்து சேர்ந்தது மிகப்பெரிய தப்பு. ஆனால் 10 தொகுதி இல்லை, 100 தொகுதி வேணாலும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது திமுக கூட்டணியில். அதாங்க உண்மை. விஜயகாந்த் ஆக்சுவலாக கட்சி ஆரம்பித்ததே வந்து திமுகவை எதிர்த்து தான். ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா போய் அந்த கட்சியிலே சேர்ந்துருக்குன்னா இன்றைக்கி விஜயகாந்த் இருந்தால் என்ன எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருப்பாரோ அதை விட பெரும் பாதிப்பு தமிழக மக்களுக்கும் தேமுதிக உண்மையான தொண்டர்களுக்கும் தான். ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த அம்மா பேசுனது, எந்த பொதுக்கூட்டம் போட்டாலும் எங்கே மாநாடு போட்டாலும் இந்த ஆட்சியில் வந்து மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வந்து மது, கஞ்சா, புகையில அதிகமாக கிடைக்கிது, பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி அந்த அம்மா இது வரைக்கும் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி போய் திரும்ப அதே ஆளுங்கட்சியோட, அதே திமுக அரசோட தீய சக்தியோட போய் சேர்ந்துக்கிட்டு அப்போ என்ன அந்த அம்மாவுக்கு ஒரு கொள்கை? எதுவுமே இல்லை. அந்த அம்மா ஊர் மக்கள் சொன்ன மாதிரி தான், கொள்கை இல்லாத கட்சி அந்த கட்சி. வெறும் 0.4% தான், அதாவது 100க்கு 0.5% தான் வாக்கே இருக்குது. அந்த கட்சி இருக்கிற தொண்டர்களையும் இழந்துட்டு போகிறது தான். அதனால் வந்து வேறு எந்த கூட்டணிக்கும் பாதிப்பு வராது, அந்த கட்சிக்கே தான் பாதிப்பு. ரெண்டாவது, வடிவேலு விஜயகாந்தை எவ்வளோ முன்னுக்கு கொண்டு வந்தார். அவரையே வச்சு இதே திமுக தான் விஜயகாந்தை வந்து மனம் நோக வச்சு அரசியல்லேருந்து ரொம்ப விரட்டி விட்டாங்க. திரும்ப அதே வடிவேலு இருக்கிற அதே கூட்டணிக்கே போய் திரும்ப இந்த அம்மா சேருது. இந்த அம்மாவோட நிலைப்பாடு தான் என்ன? இந்த அம்மா வந்து பொதுமக்களை பற்றி சிந்திக்குமா? என்ன பேச போகுது? இது ஆட்சிக்கு வந்து நல்லது என்ன பண்ண போகுது? அதனால் அதை வந்து யாருக்குமே பாதிப்பு கிடையாது. அந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தேவை காசு, ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுவுமே எதுவுமே கிடைக்காது. போய் திமுகவில் சேர்ந்தனால அந்த அம்மாவுக்கு என்ன பயன்? ஒன்றும் கிடையாது. பணம் வேணும், கொள்கை இல்லாத கூட்டணி, அதுதான். மற்றபடி பாதிப்புங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கோ வேறு அதிமுக கூட்டணிக்கோ எந்த கட்சிக்குமே பாதிப்பு. அம்மாட்டிருந்து வந்து அறிமுகமாகி வெளியில் கொண்டு வந்தது அம்மா, புரட்சி தலைவி கொண்டு வந்தது. அதை வந்து இன்றைக்கி அதை மறந்து இன்றைக்கி திமுகவுக்கு அவர் போயிருக்காருன்னா நன்றி மறந்தது மாதிரி செஞ்சுருக்காங்க. அது எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வரத்துக்கு தகுந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். இப்படியெல்லாம் போகிறது வர்றது கொண்டாந்து உருவாக்குனது யார்? இவளை வெளியில் கொண்டாந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை உட்கார வச்சது யார்? இதெல்லாம் நினச்சி பார்க்காம அந்த அம்மா போயிருக்காங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தந்தேன். அந்த அம்மா மேலே எங்களுக்கு கொஞ்சம் வருத்தந்தேன். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு நல்லா கடுமையாக உழைச்சி பல எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது நாங்கள். அவர் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் இருந்திருந்தாருன்னா இப்படியெல்லாம் நடக்காது. உறுதியாக அவர் தலைமையில் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் வராது. ஏதோ யாரோ சொல்லி இதெல்லாம் செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம். இப்படி இருக்கிறது எங்களுக்கு இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் கவலைப்படுற ஆளுகளும் இல்லை. பொதுமக்கள்லாம் எல்லாம் அதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறதுலாம் கருத்து கரெக்டாக இருக்குது. யாருக்கு செஞ்சால் சரியாக இருக்கிற மனசில் இருக்குது. எப்படிங்கிறத இனிமேல்
அவங்கவுங்க தெரிஞ்சுக்கட்டும் எப்படிங்கிறது. உலகத்தில் காசுக்காக போகிறது இருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் வந்து இருக்க வேண்டான்னு எங்களுடைய மனசில் நாங்கள் சொல்கிறோம். விஜயகாந்த் வந்து இருக்கும்போது விஜயகாந்தை அறிமுகப்படுத்தி எதிர்க்கட்சி தலைவராக கொண்டாந்து உட்கார வச்சு அழகு பார்த்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அந்த புரட்சி தலைவி அம்மா இல்லைன்னா அன்றைக்கி எதிர்க்கட்சியும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இந்த அளவுக்கு அவர் இதாக மாட்டார். ஆனால் விஜயகாந்த் சார் இருந்தால், நான் விஜயகாந்த் ரசிகர் தான், விஜயகாந்த் இருந்தால் இந்த நிலைமைக்கெல்லாம் போக மாட்டார். அன்னைக்கும் விஜயகாந்த் டிஎம்கே தான் எதிர்த்தார், இந்த அம்மாவும் இந்த மாதிரி எதிர்த்துச்சு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க தோதுக்கு ஒன்று போகணுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. ஆனால் எப்படி போனாலும் ஏடிஎம்கேல இருந்து அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கட்சியை வளர்ப்பாங்க, வளர்த்து விடுவாங்க. ஆனால் டிஎம்கேல போனால் ஆனால் இவங்கள வளர்க்க மாட்டாங்க, அவங்கள சிரிக்க வச்சுருவாங்க. அதுதான் உண்மையான நிகழ்வு. தேமுதிக வந்து இது வரைக்கும் அதிமுக கூட இருந்துச்சு. இப்போ திடீர்னு வந்து திமுக கூட இது வரைக்கும் அவங்க கூட்டணி வச்சதில்லை. அதனால் வந்து தேமுதிக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம பொதுமக்களோட என்னுடைய கருத்து வந்து திமுகவுக்கு போனது தேவையில்லாத வேலை. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தோன்னா நாங்கள்லாம் வந்து விஜயகாந்த் தான் ஓட்டு போட்டோம். ஏன்னா எல்லாருமே விஜயகாந்த் ரசிகர், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே விஜயகாந்த் பிக்சர்னாலும் ஒரு பிக்சர் கூட விட மாட்டேன் நான், அப்படி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன், அந்த மாதிரி ஒரு இது மக்களுக்கு செய்யக்கூடிய மனுஷன். மக்களுக்கு என்ன நம்ம கையில் கிடைக்குதோ அதை ஏழைகளுக்கு வந்து செய்யணுங்கிற ஒரு உணர்வு உள்ள ஆள். வேறு எல்லோரும் அப்படி வந்து அந்த உணர்வு வராது. வேறு செய்கிறாங்கன்னு சொல்லலாம் சும்மா தப்பு. விஜயகாந்த் மாதிரி செய்கிறதுக்கு வேறு ஆள் இல்லை. பிரேமலதா வந்து சேர்ந்தது ரொம்ப நல்லது. அவங்க சேர்ந்தது வந்து வரவேற்கக்கூடியது. அவரோட உயிரோடு இருக்கும்போதே மக்கள் மனதில் நிறையா வந்து சம்பாதிச்சிட்டார் அன்பை. சரியா, அவர் வந்து கூட்டணி இல்லாமலே இருந்தால் கூட, தனிமையாக நீங்கள் ஜெயிச்சாலும் கூட இன்றைக்கி அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுவார். நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி, நல்ல மனிதர். மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய பேரிடம் இருக்குது அவருக்கு. அதனால் வந்து கூட்டணி இல்லாமலே வந்து அவர் ஜெயிக்கலாம். நல்ல மனிதர். நானே கூட பார்த்தீங்கன்னா கூட இப்போ அவர் நின்றுருந்தாருன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து அவருக்கு நான் ஓட்டு போட்டிருப்பேன். ஏன்னா நல்ல மனிதர். அப்படி ஒரு இது. இப்போ கூட்டணி அமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவர் இல்லை, அதனால் இப்போ கூட்டணி அமைக்கிறாங்க. அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன் கூட்டணி அமைக்க மாட்டார், தனிமையாக தான் நின்று ஜெயிச்சிருப்பார். கண்டிப்பாக நாங்களாம் ஓட்டு. நிறைய பேர் அந்த தொண்டர்கள், அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய தொண்டர்களுக்கே இது வந்துட்டு விருப்பம் இருக்காது. அரசியல் லாபத்துக்காக, தேர்தலுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கே வந்து விருப்பம் இருக்காது. இதில் விஜயகாந்த் வந்துட்டு அவங்கள எதிர்த்து தான் வந்துட்டு இந்த ஒரு கட்சியை வந்து ஆரம்பித்தார். கடைசியில் அவங்க கூட போய் கூட்டணி வைக்கிறது இது நல்லா இல்லை. கொஞ்சம் முதல்ல 2 பக்கம் பேசிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ படக்குன்னு அங்கிட்டு சேர்ந்துக்கிடுச்சு. அது சேர்ந்தாலும் ஏடிஎம்கேக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா பிரேமலதா அவங்களோட முன்னாடியே அது சேர்ந்துருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ வெயிட் பண்ணி பேசியிருக்காங்கன்னா பிரேமலதா தொண்டர்கள் அப்போ என்னன்னு கேட்குறது இல்லையா? அவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஏன் இதை வெயிட் பண்ணி இந்த மாநாட்டில் சொல்கிறேன், அடுத்த மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. இது இல்லை, அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்.